காதலுக்காக இல்ல, ஒரு காரணத்துக்காக நான் இங்க தங்கி ஆகணும். கேப்டன் சவுந்தரபாண்டியன் அப்படிங்கிற கேரக்டர்ல விஜயகாந்த் நடிச்சிருந்தாரு. ராம்கி நிரோஷா முறையே அசோக் பொன்னி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. விஜயகாந்த் தன்னோட வாழ்நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நோயாளி, அதோட அவர் ஒரு கைதி. சித்தி கொடுமையில இருக்க நிரோஷாவை காப்பாற்றி ராம்கியோட இணைச்சு வைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் தப்பிச்சு வந்துடுறாரு. இறுதியில் ராம்கி நிரோஷா காதல் கைகூடிச்சா விஜயகாந்துக்கு என்னாச்சு? இதுதான் செந்தூர பூவே படத்தோட மீதி கதை. பொண்ணு ஒரு விவரம் தெரியாத பொண்ணு, கொஞ்சம் லேட்டா வந்ததுக்காக அவங்க சித்தி அவ்வளவு கொடுமையா தண்டிச்சோம். முதல்ல விஜயகாந்த் கதாபாத்திரத்துக்கு சத்யராஜ் தான் ஆபாவனன் அணுகியிருக்காரு. ஆனால் ஒரு சில காரணத்துக்காக சத்யராஜால் நடிக்க முடியாமல் போச்சு. இந்த செந்தூர பூவே படத்தோட பாடல்கள் எல்லாம் இசைக்கோர்வை செஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்தோட கதையே உருவாச்சு அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்.